நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவலிங்கத்தை நெருங்கிவிட்டேன். என் மானசரோவர் யாத்திரையும் வெற்றியடையப் போகிறது. என் புதல்வனின் வேதனைக்கு இரக்கம் காட்டுங்கள் தேவி. அருந்த நீர் தருங்கள். தந்தையே, எனது கண்கள் இருள்கிறது. எனது உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீர்களா? அவன் உயிரை காப்பாற்றுங்கள் தேவி. ஆனால் இந்நீரை நான் ஈசனது அபிஷேகத்திற்காக எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். புரிந்தது தேவி. எனில் இது நன்னீராகும். என் புதல்வனுக்கும் இந்நீர்தான் தேவை. இந்நன்னீரை அருந்தினால் அவன் இன்னுயிர் காக்கப்படும் தேவி. இனி என்ன செய்வது அரசே? எவ்வாறு மகாதேவரை நாம் இவ்விடம் அழைத்து வருவது? அது பற்றியே நானும் சிந்திக்கிறேன். அன்றே பார்வதி கூறினாள், தன் திங்கட்கிழமை விரதமானது நிறைவடையும் அன்றே ஈசன் தோன்றுவார் என்றாள். இதன் மூலம் அவர் மனம் குளிருமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரிந்தது. நமது மகளை விவாகம் செய்யும் எண்ணமானது ஈசனுக்கு அறவே இல்லை. அதோடு நாகராஜன் வேறு நம் ராஜ்யத்தின் மீது போர் தொடுத்து வரவிருக்கிறான். இம்முறை பிந்திய ராஜ்யமும் நமக்கு துணை நிற்காத அரசே. ஏனெனில் கொடுத்த வாக்கை நாம் காப்பாற்றவில்லை. நாகராஜனுடைய விவாக வேண்டுகோளை நாம் ஏற்க வேண்டும். இல்லையெனில் கண் எதிரேயே நமது ராஜ்யம் அழிவதை பார்க்க வேண்டும். பொருள் அறிந்துதான் பேசுகிறாயா? நமது மகளை நாம் நாகக்குலத்திற்கு தாரை வார்க்க வேண்டும் என்கிறாயா? அக்குலம் பற்றி அறிந்தவள் தானே நீ. பார்வதி மகாதேவரோடு இணைய பிறந்தவள். ஒன்றில் நான் உறுதி கொண்டிருக்கின்றேன். நம் பார்வதி மகாதேவரை விவாகம் செய்வது நிச்சயம். வா மகனே, அந்நன்னீருக்கு நீ உகந்தவன் அல்ல என்று தேவி எண்ணி இருக்கலாம். சற்று பொறுங்கள். என்னுடைய ஸ்ரத்தை பக்தியை காட்டிலும் அதிக மகத்துவம் வாய்ந்தது தங்களுடைய புதல்வனின் உயிராகும். ஈசன் மீது நான் கொண்டிருக்கும் பக்தியின் பலத்தால் மீண்டும் ஒரு முறை மானசரோவருக்கு சென்று என்னால் நீரெடுத்து வர இயலும். என்னை மன்னியுங்கள் மகாதேவா. தங்கள் அனுமதியோடு உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கும் இந்த அந்தணரின் மகனை நான் காப்பாற்றப் போகிறேன்.
போதும் தேவி, போதும். நீர் அருந்தியவுடன் பலகீனம் விலகியது. தமது குடமும் கடல் நீர் போல் நிரம்பியது. அது தாம் ஈசன் மீது கொண்டுள்ள பக்தியின் பலனாகும். நீரானது அதில் தீராது. தம் விரதத்தை காட்டிலும் என் புதல்வனின் பிராணன் மேலென்று எண்ணினீர்கள். தம்முடைய ஜனனமானது இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்கானது என்று தோன்றுகிறது தேவி. இனி தமது அனைத்து முயற்சிகளும் வெற்றியே தமக்கு பெற்றுத்தரும். இது இந்த அந்தணனின் ஆசீர்வாதம். பிரபு, ஈசனையும் பார்வதியையும் இணைத்து வைக்கும் மகத்தான கடமையை தாம் வழங்கினீர்கள். அதை நிறைவேற்றுவதற்கும் தம் உதவி அடியேனுக்கு தேவை. எனக்கு நம்பிக்கை உள்ளது பிரபு. என் புதல்வி பார்வதி தன்னுடைய பக்தியை கொண்டு ஈசனை தோன்ற செய்வாள். மகாராஜா, என்ன சத்தம் இது? ஏதோ பயங்கரமாக வெடித்தது போல் இரைச்சல் கேட்டது. வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இம்முடிவை பற்றி இன்னொரு முறை நன்கு ஆலோசியுங்கள். நாம் நடத்தப் போகும் செயலானது உசிதமானதுதானா? என்ன நடக்கிறது அரசே? யார் இவர்கள்? மகாராஜா, நாகராஜனின் சேனை நம்மை நாலா திசைகளிலும் சுற்றி வளைத்தது. அவனது சேனையை எதிர்கொள்வது நம்மால் இயலாத காரியமாகும். என்ன வார்த்தை பேசுகிறீர்கள் மகாமந்திரி? மாவீரத்திற்கு பெயர் பெற்ற இந்த பர்வதராஜனிடம் இயலாதென்ற வார்த்தையா? இப்போதே சென்று சேனையை தயாராக்குங்கள். விரோதிகள் எவரும் இங்கிருந்து உயிரோடு செல்லக்கூடாது. மகாராஜா, தாம் இவ்விடம் விட்டு புறப்படத்தான் வேண்டும். மேற்கு திசை மார்க்கமாக புறப்படுங்கள். பயந்து என்னை இவ்விடத்தை விட்டு ஓட சொல்கிறீர்களா ராஜகுரு? என்னால் முடியாது. யுத்தத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். உத்தரவு அரசே. பிரபு, இந்த பரீட்சையிலும் மாதா வெற்றி பெற்று விட்டார்கள். பிரபு, தம்மிடம் உள்ள பக்தி மனிதாபிமான செயல்பாடு. இவ்விரு செயலையும் தேவி ஆற்றினார்கள். அகிலம் நன்மை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் அவர். அதில் சுயநலம் எள்ளளவும் இல்லை.
அவரை சோதிக்க இன்னமும் பரீட்சைகள் உள்ளதா பிரபு? ஓஹோ, இப்போது புரிந்துவிட்டது. இவர்கள் துணையோடுதான் போர் தொடுக்க எண்ணினாயா? நாகலோகத்தின் நாகராஜனின் புதல்வனை நீ உன் மருமகனாக ஏற்கத்தான் வேண்டும். பர்வதராஜனே, கூறு, பார்வதி எங்கிருக்கிறாள்? வேதூர்மானே, இவ்வுடலில் உயிர் இருக்கும் வரை உனது அவ்வெண்ணத்தை நான் நிறைவேற்ற விடமாட்டேன். அபிஷேகம் முடிந்துவிட்டால் மாதா விரதத்தில் வெற்றி அடைவார்கள் பிரபு. அதன் பிறகு மாதாவை தாம் ஏற்கத்தான் வேண்டும். பார்வதி, பார்வதி, அனைத்தும் நாசமாகிவிட்டது. என்னவாயிற்று தாயே? நாகராஜன் நம் ராஜ்யத்தின் மீது போர் தொடுத்துள்ளான். உன் தந்தையை சிறைப்பிடித்து விட்டார்கள். நாகராஜனுடைய புதல்வனுக்கு உன்னை விவாகம் செய்ய அவர்கள் திட்டமிட்டு இருக்கின்றனர்.